ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வாழை இலையில் ராகி இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேங்காய் பால், சுக்கு, மிளகு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்லாவும் சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 கப்பு தண்ணி விட்டுருக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு ராகி மாவு, தெனை மாவு 1/4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி பத்தலை. நான் 1/4 டம்ளர் தண்ணி 2 கையளவு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான் சேர்த்துருக்குறேன், அதிகமாக சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தண்ணியிலையே போட்டு கொதிக்க வச்சுட்டேன். உப்பு இந்த மாதிரி பதம், அதுதான் பதங்க. அது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற விட்டு கையில் எண்ணெயோ தண்ணி நினச்சா கூட போதும், எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். தடவி இந்த மாதிரி நல்லா உருட்டி கொலக்கட்டை மாதிரி பண்ணி இட்லி சட்டி அடுப்பில் வச்சிடலாம். முறுக்குலக்கில் அந்த மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு வாழை இலை கட் பண்ணி வாழை இலையில் நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாதிரி நல்லா இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பரவலாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 2 3 சேர பிழிஞ்சு விட்டு 3 இது ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சா போதும். 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வாழை இலையில் பாருங்கள், ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, டயட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.